அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025 எக்ஸாம் எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க. பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் நமக்கு 30 வினாக்கள் கேட்பாங்க. 30 வினாக்களுக்கு 50 மதிப்பெண்கள். 50 மதிப்பெண்களுக்கு நம்ம மினிமம் 20 மார்க் எடுத்தால் தான் குவாலிஃபைடு. இப்போ ஏற்கனவே நம்ம டிஆர்பியால் நடத்தப்பட்ட இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் எப்படி கொஷின் பேப்பர் கேட்டிருக்காங்க, 2 மார்க்னா கொஷின் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே போல் இறுதியாக நான் இப்போ ஒரு 2 செட்டு கொஷின் பேப்பர் உங்ககிட்ட ஏற்கனவே கேட்டதை டிஸ்கஸ் பண்ணுறேன். ஒன்று 2024 பிடிபிஆர்டியில் கேட்கப்பட்ட வினாக்களின் தொகுப்பு. மற்றொன்று பார்த்திங்கன்னா இந்த வருடம் 2025 டிஆர்பி அண்ணா யூனிவர்சிட்டியில் நமக்கு இந்த 30 கொஷின் 50 மார்க்குக்கு கேட்கப்பட்ட வினாக்களின் தொகுப்பை நம்ம பார்க்கலாம். இறுதியாக நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட்டாகவும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின் புக்லெட்டு தான் கொடுப்பாங்க. இந்த வினாத்தாளில் 180 கொள்குறி வகை வினாக்கள் உள்ளன. இந்த வினா தொகுப்பானது 2 பகுதிகளை கொண்டது. பகுதி ஆவில் 30 வினாக்கள் உள்ளன. வினா எண் 1 முதல் 20 வரை 2 மதிப்பெண் வினாக்களும் 21 முதல் 30 வரை 1 மதிப்பெண் வினாக்களும் கொண்டுள்ளது. பகுதி ஆவானது 150 1 மதிப்பெண் வினாக்களை கொண்டுள்ளது. விண்ணப்பதாரர் அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க வேண்டும். தவறான விடைகளுக்கு மதிப்பெண் குறைக்கப்பட மாட்டாது. அதே போல் கட்டாய தமிழ் தேர்விலிருந்து யாருக்கு விலக்கு அப்படிங்கிட்டீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு விலக்களிக்கப்பட்டுள்ளனர் அப்படிங்கிற தகவலுமே அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அனுமதிக்கப்பட்ட கால அளவு பொது தேர்வர்கள் 210 நிமிடங்கள், மாற்றுத்திறனாளி தேர்வர்கள் 240 நிமிடங்கள். இப்போ நமக்கு ஏற்கனவே கேட்கப்பட்ட கொஷின் நம்ம பார்க்கலாம். டிஆர்பியில் கேட்கப்பட்ட வினாக்கள் கேள்வி எண் 1லிருந்து கேள்வி எண் 20 வரைக்கும் 2 மார்க். ஒரு கேள்விக்கு நம்ம சரியாக விடையளித்தோம்னா 2 மார்க் கிடைக்கும். அப்போ நம்ம ஈஸியாக அந்த 2 மார்க்லேயே 10 கொஷின் நமக்கு தெரிந்தாலே நமக்கு 20 மார்க் மினிமம் குவாலிஃபைடு மார்க் வாங்க முடியும். ஆனால் அடிப்படை இலக்கணம் கண்டிப்பாக தெரியணும். இப்போ முதல் கேள்வி பாருங்கள். கிடந்த என்ற சொல்லின் பகுபத உறுப்பிலக்கணம் தருக. இது பார்த்திங்கன்னா நிறைய செட் ஆஃப் கொஷின் பேப்பரில் இதை சார்ந்து இந்த பகுபத உறுப்பிலக்கணத்திலிருந்து ஏதாவது ஒரு வினா வந்துக்கிட்டே தான் இருக்குது. இது மிக எளிமையாக தான் இருக்கும். நீங்கள் இப்போ 10ஆம் வகுப்பு புதிய பாடத்திட்டத்தை பார்க்கும் பொழுது அதை பகுபத உறுப்பிலக்கணம்லாம் ஒவ்வொன்றுமே நமக்கு கலர் லெட்டரில் கொடுத்துருப்பாங்க. அந்த வார்த்தைகளை மட்டும் நீங்கள் பயிற்சி செஞ்சாலே போதுமானது. இப்போ முதல் வினா பாருங்கள். கிடந்த கிட கூட்டல் இத்து இந்து. அது இதை மாதிரியான வினாக்களுக்கெல்லாம் ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். கிட கூட்டல் இத்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ. கிடந்த. இப்போ கிட அப்படிங்கிறது பகுதி, இத்து சந்தி, இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, ஆ பெயரெச்ச விகுதி. இதெல்லாம் நம்ம எப்போ படித்தது. இந்த பகுபத உறுப்பிலக்கணத்திலிருந்து எல்லா செட் ஆஃப் கொஷின் பேப்பர்லையும் ஒரு வினா வருது. அதனால் அதை நன்கு பயிற்சி செஞ்சுக்குங்க. அடுத்து பாருங்கள். விடுபட்ட சொற்களை கண்டுபிடிக்கவும். இதுவும் நமக்கு பாடப்புத்தகத்திலிருந்து தான் கேட்பாங்க. கடைசியாக நம்ம இதில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தி பார்க்கணுங்கிறது நான் சொல்லிடுறேன். இரத்தலும் ஈதலே போலும் கரத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு. மூன்றாவது ஆப்ஷன். செந்தாமரை இச்சொல்லின் சரியான புணர்ச்சி விதிகளை தேர்ந்தெடுக்கவும். இது நம்ம பிரித்து பார்த்தாலே போதும். ரொம்ப நேரம்லாம் இதில் எடுத்துக்க தேவையில்லை. செந்தாமரை நீங்கள் எப்படி பிரிப்பீங்க? செம்மை கூட்டல் தாமரை. இப்போ நீங்கள் இந்த ஈறுபோதல் என்கின்ற விதிப்படி மை விகுதி கெட்டுரும். அதுக்கப்புறம் செம் இம்முங்கிறது முன்னின்ற மெய் திரிதல். இந்த இம்முங்கிறது இந்தா மாறிடும், செந்தாமரை. அப்போ நமக்கு இதில் என்னென்ன புணர்ச்சி விதிகள் வந்திருக்குன்னா ஈறுபோதல், முன்னின்ற மெய் திரிதல். முரண்படு மெய்மை என்ற சொல்
உணர்த்துவது யாது? சரியான விடையை காண்க. முரண்படுவது போல் முரண்படாத மெய்மை. இதுவும் நமக்கு 10ஆம் வகுப்பு பாட புத்தகத்திலிருந்து கேட்கப்பட்ட வினாக்கள் தான். எல்லா வினாக்களுமே நமக்கு 10ஆம் வகுப்பு பாட புத்தகத்திலிருந்து தான் கேட்டிருப்பாங்க. இலக்கணம் சார்ந்த வினாக்கள் மற்றும் நமக்கு ஜென்ரலாக கேட்பாங்க. இது எல்லாமே 2 மார்க். ஒரு கேள்விக்கு 2 மதிப்பெண்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த அசைசீர் வாய்ப்பாடுலேருந்து நிறைய செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பரில் இதை சார்ந்து ஒரு 2 மதிப்பெண்கள் வினாக்களும் அதிகமான அளவு இடம்பெற்றிருக்கு. என்ன செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்னு கேட்டிங்கன்னா, இப்போ சமீபத்தில் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அதில் சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இசிஇ உள்ளிட்ட பல்வேறு பாடப்பிரிவுகளுக்கு மல்டிபிள் செஷனில் நடந்ததால் அந்த கொஸ்டின் பேப்பரில் நம்ம பார்க்கக்குள்ள இதிலிருந்து நிறைய வினாக்கள் 2 மார்க்கில் அவங்க கேட்டிருந்தாங்க. இது ரொம்ப மிக எளிமையாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா, நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நேர்நிறை கூவிலம், நிறை கருவிலம். இந்த 4 நமக்கு தெளிவாக தெரியணும். நேர் தேமா, நிறை புளிமா, நேர்நிறை கூவிலம், நிறை கருவிலம். கடைசியில் நேர்னு முடிஞ்சால் நம்ம காயின்னு சேர்த்துக்கணும். கடைசியில் நிறைன்னு முடிஞ்சால் கனின்னு சேர்த்துக்கணும். அவ்வளவுதான். இப்போ பாருங்கள், முதல்ல நேர் நிறைன்னு இருக்குது. நான் நேர் அப்படின்னா தேமான்னு சொன்னேன். கடைசியில் நிறைன்னு முடிஞ்சதால் கனி. அப்போ தேமாங்கனி. இப்போ 1க்கு 3. அடுத்தது நிறை அப்படின்னா கருவிலம். நேர்னா காயின்னு சொன்னேன். அப்போ கருவிலங்காய். அப்போ 2வது 3, 4ன்னு வரணும். அடுத்தது நிறை நேர்னா புளிமான்னு சொன்னேன். இப்போ நேர்னா காய், புளிமாங்காய். அப்போ 3, 4, 1. கடைசியில் நேர்நிறை கூவிலம். நிறை முடிஞ்சதால் கனி, கூவிலங்கனி. கடைசியில் 2. 3, 4, 1, 2. அப்போ எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான பதில். அப்போ நம்ம எளிமையாக இதெல்லாம் பயிற்சி செஞ்சாலே போதுமானது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். வாழை இலைக்கு தமிழர் இடம் உண்டு தனித்த பண்பாட்டில். இதெல்லாம் மிக எளிமையான, இந்த மாதிரி மிக மிக எளிமையான வினாக்களும் கேட்பாங்க. அது ஈஸியாக நீங்கள் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கிடலாம். இது நேரடியாக நமக்கும் இப்போ இருக்கக்கூடிய பாடப்புத்தகத்திலும் இருக்குது, நீங்கள் ஏற்கனவே இருந்ததுலையுமே இருக்குது. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. கீழ்கண்ட தொடர் எதனை குறிக்கின்றது? பொசுக்குகிறது வெயில். இதுவும் நேரடியாக நமக்கு பாடப்புத்தகத்தில் தான் இருக்குது. வினைமுற்று தொடர். பொசுக்குகிறது வெயில். மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. இத்தொடரில் கோடிட்ட சொல் எவ்விதிப்படி புணர்ந்துள்ளது? மயிலுறுத்து. இது நம்ம முதல்ல பிரித்து பார்த்தாலே போதும். நமக்கு மயில் கூட்டல் உறுத்து. இந்த இல்லும் ஊவும் சேர்ந்தாலே போதும், லூன்னு மாறிடும். அப்போ உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே. இப்போ ஆப்ஷன் பி சரியான பதில். அமைச்சருக்குரிய கடமைகள் என நன்று தீது இவற்றை ஆராய்தல், அது மட்டுமின்றி அன்பும் அறனும் தவறாது காக்க வேண்டும் என்று குறிப்பிடும் சங்க நூல் எது? விடை மதுரை காஞ்சி. இதுவும் நமக்கு நேரடியாக இருக்கிறது தான். உணர்வு பொங்கி கவிதை படைக்கும் நேரங்களில் தடையாக விளங்கும் யாப்பு எளிதாக வடிவம் கொள்ள வித்திட்ட கவிஞர் யார்? விடை பாரதியார். தவறான இணையை தேர்வு செய்க. எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் அவசரப்பட்டு சரியானதை ஆன்சர் பண்ணிடக்கூடாது. அன்மொழித்தொகை சிவப்பு சட்டை பேசினார், அது சரிதான். பண்புத்தொகை வட்டத்தொட்டி, அதுவும் கரெக்டு தான். அண்ணன் தம்பி, அண்ணனும் தம்பியும், அதுவும் கரெக்டு தான்.
ஓமை தொகைன்னு கொடுத்துருக்க முறுக்கு மீசை வந்தார், அது வந்து தப்பு. அதுவும் வந்து உங்களுக்கு அன்மொழி தொகை தான் வரும், அது வந்து தவறு. அப்போ சி. சரியான விடையை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. மாப்போ சிவஞானம் சிலம்பு செல்வர் என்று போற்றப்படுவார். சரிதான், இதுவும் நம்ம புக்கில் தான் இருக்குது. சட்ட மேலவை தலைவராக பதவி வகித்துள்ளார், அதுவும் சரிதான். பாரதமணி, இந்த கிராம ஊழியன் ஆகிய இதழ்களில் பணிபுரிந்த தப்பு, அது வந்து இவருக்குரியது கிடையாது. அப்போ கூற்று 1, 2 சரி. வஞ்ச புகழ்ச்சி அணிக்கு பொருத்தமான குறளை கண்டறிக. ஒருவரை புகழ்வது போல் கூறி இகழ்வதும் இகழ்வது போல் கூறி புகழ்வதும் தான் வஞ்ச புகழ்ச்சி அணி. இதில் படித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான். அடுத்து பொறுத்துக. வினையடி விகுதியுடன் சேர்வது. விகுதி பெறாத வினைப்பகுதி. கேடு சூடு. எண் காலம் இடம் பால் உணர்த்தாமல் வருவது. இது வந்து நமக்கு எல்லாமே தெரிந்திருக்கணும்னு நம்ம இப்போ நம்ம புக்கில் நீங்கள் படிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இல்லை எதுவுமே தெரியாது அப்படின்னா முதல்ல நம்ம வந்து ஏதாவது ஒன்றாவது நமக்கு தெரியுதான்னு பார்ப்போம். இப்போ நமக்கு ஜென்ரலாக தெரியுற கேடு சூடு அப்படிங்கிறது நம்ம படித்த மாதிரி ஞாபகம் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா முதநிலை திரிந்த தொழிற்பெயர். கேடு சூடு அப்படிங்கிறது முதநிலை திரிந்த தொழிற்பெயர். அப்போ அது ஒன்றை வச்சு முதல்ல பொருத்தி பார்க்கணும் சரியாக இருக்கான்னு. முதல்ல உங்களுக்கு எது தெரிஞ்சிருக்கோ நன்கு தெரிந்திருக்கோ அதை வந்து முதல்ல பொருத்தி பாருங்கள். இப்போ வந்து ஈக்கு வந்து 1ன்னு நமக்கு எங்கேயாவது வருதான்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஒரே ஒரு ஆப்ஷனில் மட்டும்தான் அது சரியாக இருக்குது. அப்போ நம்ம ஈஸியாக வந்து முதலாவது விடையும் நம்ம முடிவு பண்ணிடலாம். அப்போ முதல்ல பார்த்திங்கன்னா வினையடி விகுதியுடன் சேர்வது அப்படிங்கிறது விகுதி பெற்ற தொழிற்பெயர். அடுத்து இரண்டாவது விகுதி பெறாத வினைப்பகுதி என்னன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு பேர் தான் முதநிலை தொழிற்பெயர். கேடு சூடு அப்படிங்கிறது முதநிலை திரிந்த தொழிற்பெயர். அடுத்த எண் காலம் இடம் பால் உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர். அதான் கடைசியில் தல் முடிஞ்சால் நம்ம தொழிற்பெயர் நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் அது. அப்போ உங்களுக்கு தெரிந்ததை மட்டும் பொருத்தி பார்த்து விடை வந்து எளிதான முறையில் கண்டுபிடிக்கக்கூடிய வகையில் தான் இந்த பொறுத்துக சார்ந்து கண்டிப்பாக 2-3 வினாக்கள் வந்து மிக எளிமையாகவே கேட்குறாங்க. இது எல்லாமே 2 மார்க் கொஷின். அடுத்து பாருங்க, துள்ளாத சீர்கள் தாழ்வாக வரும். யாப்பின் ஓசை யாது. இதுவும் நமக்கு புத்தகத்தில் தான் இருக்குது. வஞ்சிப்பா. பொறுத்துக. பிழையா நன்மொழி. பிறர் நோயும் தம் நோய் போல். செல்வத்து பயனை ஈதல். நன்றும் தீதும் ஆய்தலும். இதெல்லாம் வந்து நீங்கள் புத்தகத்தில் படிக்கக்குள்ள அந்த வரிகளை மட்டும் ஷார்ட்டாக கொடுத்து அதுக்கு கீழேயே கலர் லெட்டரில் கொடுத்துருப்பாங்க. புறநானூறு, அகநானூறு, நற்றிணை, மதுரை காஞ்சி, சீவக சிந்தாமணி அப்படின்னு அந்த வரி கொடுத்துட்டு நம்ம கீழே கொடுப்பாங்க. அப்போ அதையும் நம்ம பார்க்கக்குள்ள ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டாலே போதும். இப்போ நமக்கு வந்து ஜென்ரலாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லாருக்குமே தெரிகிறது செல்வத்து பயனே ஈதல். அது வந்து புறநானூற்று பாடல். நமக்கு வந்து மற்றதெல்லாம் கூட மறந்துருந்தாலும் கூட செல்வத்து பயனை ஈதல் அது வந்து புறநானூறு. இப்போ அது மட்டும் வச்சு நம்மளால் ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஈக்கு வந்து 2ன்னு வரணும். பாருங்கள், ஈஸியாக வந்து நமக்கு 3வது ஆப்ஷன் தான் இதற்கு சரியான பதில். இல்லை பிழையா நன்மொழி அப்படிங்கிறது நற்றிணை. அது கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பிழையா நன்மொழிங்கிறது நற்றிணை. பிறர் நோயும் தம் நோய் போல் அது வந்து கலித்தொகை பாடல் தான். செல்வத்து பயனை ஈதல் புறநானூறு. நன்றும் தீதும் ஆய்தலும் மதுரை காஞ்சி. அவ்வளவுதான். உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது தெரிந்திருக்கான்னு பாருங்கள். அதை வச்சு நம்ம ஓரளவு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து கெஸ் பண்ணிடலாம். டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கூடாது தான் ரொம்ப முக்கியமானது. நான் ஒவ்வொரு முறையும் சொல்லிகிட்டு இருக்கேன். தமிழுக்கு வந்து 1/2 மணி நேரம் அப்படின்னா 1/2 மணி நேரம் முழுவதுமாக எடுத்துக்கக்கூடாது. அதே போல் 1/2 மணி நேரம் தாண்டியும் எடுத்துக்கக்கூடாது. முடிந்த அளவுக்கு நம்ம வந்து இதில் வந்து இந்த 1/2 மணி நேரத்துக்கு முன்பாகவே முடித்துட்டு மீதம் கொஞ்சம் டைமும் நம்மளுடைய அந்த பார்ட் பிக்கு பயன்படுத்துகிற அளவுக்கு நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் இருந்தாலே போதுமானது.
ஓரிடத்திற்கு வருபவரின் வருகையை உறுதி செய்யும் பொருட்டு வழுவாக கூறும் வழுவமைதியின் பெயர் யாது? இதுவும் நமக்கு நேரடியாக புத்தகத்தில் தான் இருக்குது. நீங்கள் கால வழுவமைதி எல்லாமே 2 மார்க்கு தான் நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். நீரற வரியா கரகத்து என்ற புறநானூற்று பாடலடியில் கரகம் என்ற சொல் இடம்பெறுகிறது. சரி. சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஆடலும் குறிப்பிடப்படுகின்ற. சரிதான். அப்போ கூற்று 1 மற்றும் 2 சரி. பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுதி 1 தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள். இதுவும் அப்படி நம்மளுக்கு நேரடியாக அந்த புத்தகத்திலிருந்து தான் கேட்டிருந்தாங்க. தமிழ்த்தாய் வாழ்த்து, முந்துற்றோம் யாண்டும். அடுத்து கடைசி 2 மார்க். இதுதான், இதோட 2 மார்க் முடியுது. அடிகள் நீரே அருளுக யார் யாரிடம் கூறியது? ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளிடம் கூறியது. இதோட 2 மார்க் முடிஞ்சுங்க. இப்போ நம்ம பார்த்த கேள்வியெல்லாம் 2 மார்க்கு. 20 2 மார்க், 20 × 2 40. இப்போ நம்ம 1 மார்க்குக்கு போயிடலாம். பார்ட்டியவில் மா என்ற சொல்லின் இரு பொருள் தருக. மா அப்படின்னா பெரிய விலங்கு. வட்டார மொழி, கொச்சை மொழி, பிறமொழி சொற்கள் இடம்பெறாத தொடர். ஈஸியாக நம்ம படித்து பார்த்தாலே எதில் இந்த கொச்சை மொழி, வட்டார மொழிலாம் பிறமொழி இல்லாத சொற்கள் பார்த்தோம்னா என் நண்பன் சுப்பையா என்னும் பெயருடையவன் கல்லூரியில் படிக்கின்றான், விடுமுறைக்கு வந்துள்ளான். இதுதான் நமக்கு எந்த விதமான பிழை இல்லாத தொடர். போலச் செய்தல், இதுவும் நமக்கு அப்படியே புத்தகத்திலிருந்து நேரடியாக கேட்கப்பட்டதுதான். போலச் செய்தல் பண்பு எக்கலையின் ஆட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம். போலச் செய்தல். ஜெயகாந்தன் படைப்புகளுள் திரைப்படமான படைப்பு எது? ஊருக்கு 100 பேர். கரிசல் மண்ணின் வாழ்க்கையை கி. ராஜநாராயணனுக்கு முன் எழுதத் தொடங்கிய படைப்பாளி யார்? விடை கு. அழகிரிசாமி. இதுவும் நமக்கு நேரடியாக புத்தகத்திலிருந்து இடம்பெற்றிருந்த வினாக்கள் தான். பிழையா நன்மொழி என்று வாய்மையை கூறும் நூல் எது? இது ஏற்கனவே சொன்னோம் நம்ம. நற்றினை தான். ஏற்கனவே இந்த ஒரு பொறுத்துக்களை கூட இதே கேள்வி வந்திருந்தது. அப்போ பாருங்கள், இதிலே அந்த பொறுத்துகளிலிருந்து இரண்டு வினாக்கள் கேட்டிருக்காங்க மறுபடியுமே. பொருத்தமில்லாத இணையை கண்டறிய. எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. சிறுகதை தொகுப்பு இனிப்பும் கரிப்பும் சரிதான். குறும்புதினம் பிரளயம். புதினம் உன்னைப்போல் ஒருவன். நாவல் தப்பு. இது புதிய வார்ப்புகள் நாவல் கிடையாது. அதுவும் சிறுகதை தொகுப்பு தான் வரும். அடுத்தது கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். ஈகையும். திருத்தணிகையுலா குறிப்பிடும் 50 காப்பிய வைப்பு முறை யாது? நார்மலாக நம்ம ஜென்ரலாக சிலப்பதிகாரம், மணிமேகலை அந்த லைன் சொல்லக்கூடாது. திருத்தணிகையுலா குறிப்பிடும் 50 காப்பிய வைப்பு முறை பார்த்தீங்கன்னா, முதலாவதாக சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி. இந்த வரிசை வைப்பு முறை தான். குறில் நெடில் மாற்றம் உணர்ந்து கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான பொருளை தேர்க. வலி, வாலி. வலிங்கிறது காற்று 2 இடத்துல கொடுத்துருக்காங்க. வாலிங்கிறது பாத்திரம், அம்பு. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீழே பி மற்றும் சி ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. இதுதான் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர். இப்போ அடுத்தது இந்த வருஷத்தில் கேட்டாங்கன்னு சொன்னாலும் அதையும் அப்படியே சொல்லிடுறேன். 15 இது 2 மார்க்கு. 1லிருந்து 20 வரைக்கும் 2 மார்க்கு. கடைசி 10 1 மார்க்கு. 15 சரியான பகுபத உறுப்பிலக்கணம் தருக. பதி கூட்டல் இத்து, இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் அதே டைப்பில் இருக்குது பாருங்கள். பிரித்து எழுதுக. நுண்மையுற்றால் ஒழிய. நம்ம அதில் நான் சொல்லும் போது அதுக்கான விடை எழுது. நுண்மையுற்றால் ஒழிய. நுண்மை கூட்டல் உற்றால் கூட்டல் ஒழிய. பகுபத உறுப்பிலக்கணம். தொடுப்பது. தொடு கூட்டல் இப்பு கூட்டல் இப்பு கூட்டல் அது. தொடுப்பது. நம்ம சொல்லி பார்க்குறதுலேருந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உறங்கு இறங்கு
என்னும் சொற்களில் அமைந்துள்ள குற்றியல் உகரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கு கு அப்படி இனமான இது வந்திருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து மென்தொடர். வன்தொடர் அப்படின்னா இக்கு சுக்கு அப்படி இக்குன்னா கூன்னு வந்திருக்கும், அதுக்கு பேர் வந்து வன்தொடர். இதே மாதிரி இங்கு கூன்னு இருந்ததுன்னா அதுக்கு பேர் மென்தொடர். அதுக்கப்புறம் உயிர்த்தொடர், இடைத்தொடர் எல்லாமே நம்ம புக்கில் இருக்குது, பார்த்துக்குங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. கோசல நாட்டில் வறுமை சிறிதும் இல்லாததால் கொடைக்கு அங்கே இடமில்லை. இது அப்படியே நேரடியாக நமக்கு அந்த திறனறிவோம்லேருந்து கேட்கப்பட்ட வினாதான். அடுத்து பாருங்க, பொருந்தாத இணையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பொருந்தாத இணை காதில் அணிவது, காலில் அணிவது வந்து சிலம்பு, அது வந்து சரிதான். காதில் அணிவது குழை குண்டலம், அதெல்லாம் வந்து காதில் அணிவதில் வரும், சரிதான். நெற்றியில் அணிவது வந்து சுட்டி தான். இடையில் அணிவது வந்து என்ன வரும்னு கேட்டிங்கன்னா அரை நான் வரும். இடையில் அணிவது அரை நான். ஆனால் இங்கே சூழின்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. சூழிங்கிறது எதில், தலையில் அணிகிறதுக்கு பேர் தான் சூழி. அப்போ தவறானது வந்து சி. இதுவும் நம்ம புத்தகத்தில் தான் இருக்குது. அடுத்து வந்து சொல் இலக்கண குறிப்பு. இது எல்லாமே 2 மார்க் கொஷினுங்க. இலக்கண குறிப்பு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எழுந்து, எழுந்து, ஈயும் ஊவும் கடைசியாக அந்த முடிஞ்சதுனால நமக்கு வந்து வினையச்சம் நம்மளுக்கு நல்லா தெரியும். அப்போ எழுந்துன்னா வினையச்சம், அது ஒன்றை மட்டும் கண்டுபிடிச்சாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சார்ந்தோர், அரு வந்தாலே வினையாளன் பெயர் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தனியாத, ஆ வந்தால் பெயரிச்ச விகுதி, பெயரிச்சோம். பொன் நிதி போல், ஊமை தொடர். பொருந்தாத இணையை கண்டறிக. பிரபஞ்சம்னா உலகம், சரிதான். நுண்மைன்னா கூர்மை, அதுவும் சரிதான். தொடுப்பதுன்னா சேர்ப்பது. பிணைத்தல்னா வேறுபடுத்தல் கிடையாது, எதிர்பொருள் கொடுத்த தவறு. இதுதான் வந்து பொருந்தாதது. இது எல்லாம் 2 மார்க்குங்க. அடுத்து பாருங்க, பைம்பொன் பசுமை கூட்டல் பிரித்து பார்க்கும்போது மை விகுதி வந்ததுன்னா பண்பு தொகை. இப்போ 1க்கு வந்து 3 வரணும். குண்டலமும் குழைக்காதும், உம்னா எண்ணும்மை. ஆடுக, க வந்த வியங்கோல் வினைமுற்று. கட்டிய, ஆ வந்த பெயரெச்சம், அது நமக்கு தெரியும். கட்டிய பெயரெச்சம், அவ்வளோதான். அறநீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். வில் பிடித்த, இச்சொல்லின் இலக்கண குறிப்பு யாது? வில்லை பிடிந்த, ஐ ஆல் கூ இன் அது கண். இந்த வேற்றுமை தொகை 2ஆம் வேற்றுமை தொகை, 3ஆம் வேற்றுமை தொகை, 4ஆம் வேற்றுமை தொகை, 5ஆம் வேற்றுமை தொகை, 6ஆம் வேற்றுமை தொகை, 7ஆம் வேற்றுமை தொகை, 8ஆமுக்கு வந்து அந்த உங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்போ அதில் ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து 2ஆம் வேற்றுமை தொகை. அடுத்தது மறுபடியும் பாருங்கள், பொறுத்துக்க தான். இளையாளோடும் இளையாளோடும்னு கொடுத்துருக்காங்க. உம்னு வந்தாலே நம்ம ஏற்கனவே சொன்னோம், எண்ணும்மை. அடுத்தது நெடும்படை, நெடும்படை பிரித்து பார்த்தா உங்களுக்கு மை விகுதி வரும், பண்பு தொகை. விரிசோதி, முக்காலத்தையும் உணர்த்தி இந்த பொருள் வரதால வந்து அதுக்கு வினைத்தொகை. கால தூதர், காலனுக்கு தூதர், கூ வரதால 4ஆம் வேற்றுமை தொகை. அப்போ ஈஸியாக நம்ம விடை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பாருங்கள், பொறுத்துக்க தான். வெய்யோன் அப்படின்னா கதிரவன் நம்மளுக்கு தெரியும், அதாவது பகலவன் கதிரவன் எல்லாம் வரும். அதாவது வெய்யோன்னா கதிரவன். வேழம்னா கரும்பு, யானையில் நம்ம வந்து பொருள் வந்து படிச்சிருப்போம், யானை. கொண்டல்னா மேகம், செருணர்னா பகைவர். இதெல்லாம் நம்ம அடிக்கடி பார்த்த வினாக்கள் தான். இப்போ நீங்கள் படிக்கக்குள்ள அறிஞர் பொருள் வந்து ஒவ்வொரு பாடமும் நமக்கு 10ஆம் வகுப்பு புதிய பாடத்திட்டம், அதை புதிய புத்தகம் வந்து நம்ம படிக்கும்போது அந்த அறிஞர் பொருட்களுமே நம்ம வித்தியாசமாக உள்ளதையுமே ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கிட்டாலே ஈஸியாக வந்து நம்ம அட்டன் பண்ணிடலாம். அறநீனும் என்னும் சொல்லை சீர்பிரித்து வாய்ப்பாடு தருக. இதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்கள் அதில் விளக்கத்தை பார்த்துக்குங்க. நிறை கருவிலம் நீங்கள் பிரித்து பார்த்து 2 எழுத்துக்கள் இருந்தால் நிறை, 1 எழுத்து இருந்தால் நேர், அதை பிரிக்கிறதுக்கான விதிமுறைகள் இருக்குது.
கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டதமைச்சு இக்குறட்பாவில் பயின்று வரும் எதுகை நயம். எதுகைன்னா ஒன்றும் கிடையாது, இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது, மோனைன்னா முதல் எழுத்து ஒன்றி வருவது, இதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இங்கே பாருங்கள், இதிலே இருக்குது பாருங்கள், கருவியும் அறிவினையும் இரண்டாவது எழுத்து எதுகைன்னா. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்த 5 இணைகளுக்குரிய முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் எல்லாத்தையும் அந்த அட்டவணை நம்ம தெளிவாக பார்த்துக்கிட்டோன்னா ஈஸியாக அதிலிருந்து குறைந்தது ஒரு வினாவிலிருந்து 2-3 வினாக்கள் கூட அந்த பகுதியில் நமக்கு கேட்பாங்க. அதனால் அந்த பகுதியுமே நீங்கள் நன்கு பயிற்சி செய்யணும், எல்லாத்தையுமே பார்க்கணும். ஒரு குழு வச்சு படிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக எப்பயுமே மறக்காது. இப்போ குறிஞ்சி அப்படின்னா தேன் எடுத்தல், முல்லை நிறை மேய்த்தல், மருதம் நெல்லரித்தல், நெய்தல் உப்பு விற்றல். நேர் நிறை நேர் கோவிலங்காய், இது எதுக்கு பிரித்து பார்த்தால் இந்த பொருள் வருதுன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஏன்னா சொன்ன டைம் ஆகும், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இது ஏற்கனவே நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். தவறான இணையை கண்டுபிடிக்கவும். கார், நீங்கள் எப்பயுமே இதை படிக்கக்குள்ள ஈஸியாக ஆவணி புரட்டாசியை ஞாபகம் வச்சுக்கணும். எடுத்தோடனே சித்திரை வைகாசிலேன்னு சொல்லக்கூடாது. கார், குளிர், முன்பனி, பின்பனி, இளவேநீர், முதுவேநீர், இப்படி படிச்சுக்கணும். கார், குளிர், முன்பனி, பின்பனி, இளவேநீர், முதுவேநீர். இந்த லைனை நம்ம ஞாபகம் வச்சுட்டோன்னா முதல்ல ஆவணி புரட்டாசி, அப்படியே அடுத்தடுத்த 2 மாதங்கள் சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்கலாம். எதில் தப்பு இருக்கோ அதை கண்டுபிடிச்சா போதும். இப்போ இது சரியாக இருக்குது. கார்னா ஆவணி புரட்டாசி, ஐப்பசி கார்த்திகை குளிர்காலத்துக்கு வரும். அடுத்து முன்பணிக்கு மார்கழி தை, அதுவும் சரி. பின்பணிக்கு மாசி பங்குனி, இளவேனிலுக்கு சித்திரை வைகாசி, முதுவேனிலுக்கு ஆனி ஆடி, ரைட்டு தான். குளிருக்கு தப்பு. குளிருக்கு என்ன வரணும்? ஐப்பசி கார்த்திகை வரணும். பொருளல்ல வரை பொருளாக செய்யும் பொருளல்லதில்லை பொருள். இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் என்ன அணி நமக்கு பயின்று வந்திருக்குன்னா சொல் பின்வரும் நிலையணி. இதுவும் நமக்கு புத்தகத்திலிருந்து தான் கேட்டிருக்காங்க. தவறான, இப்போ இதோட முடிஞ்சு தான் கடைசி 2 மார்க்கு. தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். விசாரணை கமிஷன் ஞானபீட விருது தான் தப்பு, மீதி எல்லாம் சரிதான். அடுத்து 1 மார்க்கு. மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே என்ற பாடலை பாடியவர் யார்? விடை வள்ளலார். உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்று கூறியவர் விடை நல்வேட்டனார். தமிழகத்தின் வடக்கெல்லை வேங்கடமலையாகவும் தெற்கெல்லை குமரிமுனையாகவும் இருந்ததாக குறிப்பிடும் இலக்கியங்கள் யாவை? விடை புறநானூறு, சிலப்பதிகாரம். நிரல் நிறை பொருள்கோட்கள் எத்தனை வகைப்படும்? விடை 2. மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் எந்த ஏழில் குறிப்பிட்டுள்ளார்? விடை மரபியல். கரிசல் இலக்கிய பரம்பரையை சேராத எழுத்தாளர் யார்? விடை பிரபஞ்சன். மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ இத்தொடரில் அமைந்துள்ள வினா வகை எது? விடை ஐய வினா. ஏற்பிடிக்கும் கைகளுக்கே வாழ்த்து கூறுவோம் என்று பாடியவர் யார்? விடை கா.மு. ஷெரீப். விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக் கூடாது என்று எண்ணியவர் யார்? விடை இரா. இளங்குமரனார். அசையி என்ற சொல்லுக்கு சரியான பொருளை தேர்வு செய்க. விடை இலைப்பாரி. இவ்வளவுதான் 2 செட்டு கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் படிக்கக்குள்ள அறிஞர் பொருட்கள் பார்க்குறோம். இந்த இலக்கண பகுதியெல்லாம் என்னென்ன கொடுத்துருக்கோமோ பேசிக் டெஃபினேஷன் பார்த்துக்கிறோம். உங்களுக்கு கலர் லெட்டரில் கொடுத்துருக்க எல்லா தகவல்களுமே நம்ம படிச்சுக்கிறோம். ஒரு பாடல் வரி கொடுத்துட்டு அதுக்கு கீழேயே புறநானூறு அகநானூறுன்னு கொடுத்துருப்பாங்க, அதையும் நம்ம பார்த்துக்கிறோம். பின்னாடி புத்தக பின்புற வினாக்களையும் பார்த்துக்கிறோம். முக்கியமாக இந்த திறன் அறிவோம் வினாக்களையுமே நன்கு பயிற்சி செய்யணும். திறன் அறிவோம்னு சொல்லி புக்குக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு பாடம் அந்த இயல் முடியும் போது. அதுவும் நமக்கு முக்கியமானது. ஏன்னா மிக நேரடியாக அதிலிருந்து வினாக்கள் அதிகமான அளவு நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் படிக்கும்போது எல்லாத்தையுமே நன்கு பயிற்சி செஞ்சுக்கிங்க. இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் பாருங்கள். இப்போ நமக்கு திறன் அறிவும் அப்படின்னு இருக்கும் பாருங்கள். பரிபாடல் அடியில் விசும்பில் இசையில் ஆகிய சொற்கள் குறிப்பவை எவை?
விடை வந்து வானத்தையும் பேரொளியையும். இதெல்லாம் வந்து ஏற்கனவே கேட்டிருக்காங்க. இந்த கொண்டல் கிழக்கு, கோடைன்னா மேற்கு, வாடைன்னா வடக்கு, தென்றல்னா தெற்கு. கிழக்குக்கு வந்து நமக்கு வந்து வேறு பெயர் எல்லாமே நமக்கு வந்து புத்தகத்தில் இருக்கிறது தான். அப்போ இது எல்லாமே நமக்கு வந்து இந்த திறன் அறிவோம் பகுதியுமே நீங்கள் வந்து நன்கு பயிற்சி செஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், நமக்கு இந்த ஒரு நூல், அதாவது வரிகள் கொடுத்துட்டு எந்த நூல் நம்ம கேட்பாங்க. ஏற்கனவே ஒரு முறை கேட்டதுக்காக நான் இதையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும். இந்த வரிகளும் ஒரு முறை கேட்டிருந்தாங்க. இந்த விருந்தும் மன்றி விளைவன யாவையே, இது வந்து கம்பராமாயணம்னு சொல்லி இதுவும் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பரில் இருந்தது. விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல, இது வந்து கலிங்கத்து பரணி. அப்போ இதெல்லாம் இந்த மாதிரியான பகுதிகளுமே நீங்கள் வந்து பயிற்சி செய்யணும். வேறு ஏதாவது புதிதாக நூல் கொடுத்துருந்தாலும் அதனுடைய ஆசிரியர் பேருமே நம்ம வந்து நன்கு தெரிந்து வச்சுருக்கணும். ஏன்னா படிக்கக்குள்ளே நாம் அப்படி தான் படிக்கணும். உலகின் மிக சிறிய தவளை அப்படிங்கிறது யாருன்னா எஸ் ராமகிருஷ்ணன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி தான் நம்ம வந்து வித்தியாசமாக இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே ஒரு முறை படிச்சுக்கிட்டோன்னா போதும். தமிழ் தகுதி தேர்வு போதும், ஈஸியாக வந்து நம்ம எல்லாருமே எலிஜிபிலிட்டி மார்க்கை விட தாராளமாக எல்லாருமே 50க்கு 40 மார்க் வந்து எடுத்துடலாம். பார்ட் பியில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.